ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் சத்யா. இன்றைக்கி எப்படி போல் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பிளாக் பார்க்கலாம் வாங்க. ஸோ இன்றைக்கி டே செம்மையாக போச்சு. இதெல்லாம் பார்த்திங்கன்னா நான் இந்த ஸ்டிக்கர்ஸ்லாம் ஒட்டியிருக்கிறது 5 years பிளான் படி பண்ணியிருக்கேன். ஸோ இந்த பிளான் பற்றி நிறைய பேத்துக்கு தெரியாமல் இருக்கலாம். ஸோ இது என்னென்னா, நம்ம வீட்டில் இருக்க எல்லா திங்ஸையும் ஆர்கனைஸ்டாக வச்சுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம வீட்டில் சப்போஸ் யாராவது வந்திருக்காங்கன்னா அவங்களுக்கு இது என்னென்ன ஸ்டிக்கர்ஸ் ஒட்டியிருக்கோமோ அதுபடி இப்போ பார்க்குறதுக்கு அவங்க யூஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா இந்த சிம்மிஸ் நான் கேரளாவுக்கு போனப்போ வாங்கினது. இந்த மேக்னெட்டும் கேரளாவில் டூருக்கு போனப்போ தான் வாங்கினது. ஸோ எனக்கு பிடிச்சிருந்தது இந்த மேக்னெட்டு அது எல்லாமே. ஸோ அதுக்கு இது ஃப்ரிட்ஜில் ஒட்டியிருக்கேன். இதான் ஃபஸ்ட்டு டைம் டூருக்கு போயிட்டு இந்த மேக்னெட் ஒட்டுறது. ஸோ இதான் ஃபஸ்ட் பிளேஸ்ன்னு நினைக்கிறேன். ரொம்ப தூரம் போயிட்டு ஸ்டே பண்ணி பார்த்துட்டு வர்றது. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஸ்டிக்கரு லைட் ஒன் அதை L1 போட்டிருக்கோம். அப்புறம் ஃபேனுக்கு F1 அந்த மாதிரி போட்டு ஸ்டிக்கர் பேஸ்ட் பண்ணியிருக்கேன். இது ஒட்டுறது கொஞ்சம் கொஞ்சம் இல்லை, ரொம்பவே டைம் எடுத்துச்சு. பட் இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணி எப்படியோ எல்லா ஒர்க்கும் செஞ்சு முடிச்சாச்சு. 5 years பிளான் படி எல்லாமே பண்ணியாச்சு. இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஷூ ஸ்டாண்ட் போட்டிருக்காங்கல்ல, இதில் அந்த ஸ்டாண்டில் எல்லா ஸ்லிப்பர்ஸையும் வைக்கணும். அந்த மாதிரி ஒவ்வொரு இதுவும். ஸோ இது எல்லார் வீட்லேயும் பண்ணியிருக்காங்க. காலையில் பார்த்திங்கன்னா பூரியும் சன்னா மசாலாவும் பண்ணியிருந்தேன். இது நாங்கள் குருவி குளத்துக்கு போனப்போ எடுத்த வீடியோ. ஸோ அங்கே ஒரு ஃபங்க்ஷன், கோவில் திருவிழா நடந்தது. ஸோ அதுக்காக போயிருந்தோம். சாமி கும்பிட்டு நாங்கள் ஒரு நாள்லேயே திரும்பியாச்சு. மீதி நாள் நாங்கள் எப்பயும் போயிட்டு வர்றது தான். ஸோ இந்த ஃபங்க்ஷன் அப்போ போயிட்டு டக்குன்னு வந்தாச்சு ஒன் டேயில். ஸோ குறிக்குளம் ஹஸ்பண்டோட சொந்த ஊர். ஸோ அங்கேயும் போயிருந்தோம். ஸோ சாமி கும்பிட்றதுக்காக கிளம்பியிருந்தோம். இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஸ்நாக்ஸு கொஞ்சம் வாங்கியிருந்தோம். ஸோ இது இருக்கங்குடி போகிற சைடில் இந்த ஸ்நாக்ஸ் கடை இருக்கும், நல்லாயிருக்கும். பால் பன்னு இதெல்லாம் நல்லாயிருக்கும், இனிப்பாக இருக்கும். ஸோ அதுவும் வாங்கியிருந்தோம். கொஞ்சோண்டு அவங்களுக்கு வாங்கிட்டு வரதை கொடுக்க போயிருந்தோம். இது பார்த்திங்கன்னா இந்த வீட்டில் தான் என் ஹஸ்பண்ட் சின்ன வயசில் விளாண்டுருக்காங்க, ஸ்டே பண்ணியிருக்காங்க. ஸோ இது மாமனாரோட சொந்த ஊர். ஸோ அந்த வீட்டுக்கு போய் கொஞ்ச நேரம் விளாண்டுட்டு பேசிட்டு கொஞ்ச நேரம் இருந்தோம். நல்லா இருந்துச்சு. ஸோ இது என் சன்னு எல்லாருமே சேர்ந்து விளாண்டுருந்தாங்க. காலையில் போனோம், போயிட்டு ரொம்ப நேரம் ஸ்டே பண்ணியிருந்தோம். நைட்டு கிளம்பிட்டோம். ஸோ ஒரு நாள் ஸ்டே பண்ணியிருந்தோம். கோயிலில் நல்லா பூஜைலாம் நடந்துச்சு. அதில் தீப்பந்தம்லாம், அதாவது எப்படி சொல்லுவாங்கன்னு எனக்கு தெரியல சரியா. ஸோ அந்த வெயிலாட்டாக இருக்கும், அதில் தீப்பந்தம் எரிய விட்டுருப்பாங்க. ஒரு எல்லா சைட்லேயும் சுற்றியும் விட்டுருப்பாங்க. கடிச்சு வச்சிருப்பா. நீ கிளாஸ் முட்டி வச்சீங்க, நான் போய் வாங்கிட்டு வரேன். விளையாடுறதுக்கு தான். ஆனால் கொஞ்ச நேரத்தில் இறந்துருமா? இல்லை, இதில் போட்டாலும் இறந்துரும். இந்த மீன் அதில் இருக்க வரைக்கும் தான் இருக்குமாண்டா. ஆமாம், எவ்வளோ தண்ணியில் போட்டாலும் இறந்துருமா. மொத்தம் எத்தனை மீன் பாரு.
மூணு மீன் காட்டு. 1 2 3. அழகா இருக்குடா. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஊரில் குருவிக்குளத்தில் இருந்து எடுத்த வீடியோ. ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். என்னைக்காவது ஒரு நாள் தானே இந்த மாதிரி ஃபங்க்ஷன் வருது. ஸோ அந்த டைமில் வந்து என்ஜாய் பண்ணிக்கிறது தான். ஸோ குட்டீஸ்லாம் ஜாலியாக விளாண்டுருந்தாங்க. தேங்க்ஸ். மாமியாவை கூப்பிடு. என்னடுங்க ஹாய். ஹாய். நல்லா முன்னாடி நல்லா பண்ணேன். சுத்துற மாதிரி கார் வீடெல்லாம் சுற்றுற மாதிரி. ஸ்லோவா சரி இப்போ இது பண்ணு. இது ஸ்லோவா சுத்துற மாதிரி இல்ல, ஆனா ஸ்பீடா சுத்துது. இது வந்து பார்த்தீங்கன்னா 5 years பிளான் வந்து ஃபுல்லுமே முடிச்சிட்டேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு வந்து நான் வந்து பர்ஃபெக்டாக பண்ணியிருக்கேன் நம்புகிறேன். ஸோ சுவிட்ச் போர்ட்லலாம் இந்த மாதிரி ஸ்டிக்கர் பேஸ்ட் பண்ணியிருக்கேன். இந்த சைட்லாம் பார்த்தீங்கன்னா டைனிங் டேபிள், ட்ரிங்கிங் வாட்டர், இந்த மாதிரி வந்து தனித்தனியாக செப்ரேட் பண்ணி நம்ம வந்து ஸ்டிக்கர் ஒட்டணும். அதான் வந்து இதோட இது பார்த்திங்கன்னா பென் ஸ்டாண்ட், இது வந்து சாமி ரூம், இது ஃபோட்டோஸு அதெல்லாம் வந்து பேஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ ஆல் ஓவர் கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு பண்ணியாச்சு. இந்த சைட் பார்த்தீங்கன்னா எக்ஸாஸ்ட் ஸ்விட்சு, கிச்சன்லேயும் இந்த மாதிரி எல்லாத்தையும் செப்ரேட் பண்ணி பண்ணுறப்ப தான் டைம் அதிகமாச்சு கிச்சனில் தான். ஏன்னா வந்து மல்லிகை ஜாமாக்கு எல்லாத்துக்குமே வந்து ஸ்டிக்கர் ஒட்டணும். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா டைம் வந்து ரொம்ப எடுத்துச்சு. பாருங்கள், இதுலேயும் மெடிசன் பாக்ஸ் அது தனியாக ஒட்டியிருக்கேன். அப்புறம் வந்து ஃப்ளோர் க்ளீனிங் லிக்விடு, ஹாட் பாக்ஸஸ், இந்த மாதிரி ரேக் 1, ரேக் 2, ரேக் 3, 4 மாதிரி செட் பண்ணோம். இது வந்து பார்த்திங்கன்னா அன்றைக்கி வந்து நான் என்ன சமையல் பண்ண போகிறேன் அந்த ஹோல் டேயில் அப்படின்னு ஃப்ரிட்ஜில் என்னென்னலாம் காய்கறி இருக்குது அதையும் வந்து இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணி வச்சுருக்கேன், ஒட்டி வச்சுருக்கேன். ஸோ இதனால் வந்து நம்ம வந்து அடுத்த டைம் வந்து காய்கறி வாங்குறப்போ யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அதுக்காக தான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த செடி வந்து நான் வந்து நட்டி வச்சுருக்கேன். ஸோ எனக்கு ரொம்ப பயங்கர ஹாப்பி. ஏன்னா நம்ம வீட்டுக்கு ஒரு சின்ன உயிர் வந்திருக்கு அப்படின்னு எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. இந்த பட்ரோஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா டெய்லியும் வந்து பூ பூக்கும் நிறையா. ஸோ அதை பார்க்க நம்மளுக்கு வந்து ஹாப்பியாக இருக்கும். எனக்கு வந்து ரோஸ் செடி வைக்கணும்னு ஆசை, பட் அது வளருமான்னு தெரியல. அதனால பட்ரோஸ் செடி ஃபஸ்ட்டு வச்சிட்டேன். அப்புறம் இப்பி நூடுல்ஸ் எல்லாம் கொடுத்த இது விதையும் போட்டு வச்சுருக்கேன். இது மாதிரி தான் வெல்கம் 5 years ஹோம், அன்புடன் வர வைக்கிறது 5 years இல்லம், இந்த மாதிரி ஸ்டிக்கரை வந்து ஃப்ரண்ட்டில் ஒட்ட வச்சுருவோம். ஸோ இதை பார்த்துட்டு உள்ளே வரவங்களுக்கு ஒரு பெரிய ஐடியா கிடைக்கும். ஸோ இது பார்த்திங்கன்னா பால்கனி, அந்த இடத்துல வந்து இந்த ஸ்டிக்கர் ஒட்டிடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ரெஸ்ட் ரூமு. ஸோ இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு ரூமு பற்றியும் போட்டிருப்போம். அதுக்குள்ளே வந்து திங்ஸ் எல்லாம் செப்ரேட் பண்ணி நீட்டாக அடுக்கி வைக்கணும். அதுதான் வந்து பெரிய டாஸ்க்கு. இது வந்து பார்த்திங்கன்னா கிச்சன், அதுக்கப்புறம் ஸ்டடி அண்ட் பூஜை ரூம், இந்த மாதிரி ஒவ்வொரு இதுக்கும் தனித்தனியாக ஸ்டிக்கர் ஒட்டணும். இது வந்து பார்த்திங்கன்னா பெட்ரூம். ஸோ எல்லாத்துக்குமே வந்து இந்த மாதிரி ஸ்டிக்கர் ஒட்டணும், அப்போ தான் வந்து ஈஸியாக இருக்கும். இது வந்து ரெஸ்ட் ரூமு. அப்போ தான் வந்து நம்மளுக்கு வந்து எதுன்னு ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஸ்டிக்கருக்கு பின்னாடி வந்து இந்த மாதிரி ஸ்டிக்கர் இருக்கும், அதை பிச்சு ஒட்டினோன்னா நல்லா ஸ்டே ஆயிடும். நான் வந்து இன்றைக்கி காலையில் வந்து சேமியா பண்ண போகிறேன்.
பிகாஸ் வந்து ரொம்ப நேரம் ஆயிடுச்சு எல்லாத்தையும் பிரித்து ஸ்டிக்கர் ஒட்டுறதுக்கு. அதனால வந்து சேமியா பண்ணிடலாம் அப்படின்ட்டு. சன்னும் சேமியா சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆகுது. எனக்கு வந்து சேமியா பிடிக்கும், சேமியா உப்புமா பிடிக்கும். ஸோ அதை பண்ணிடலான்ட்டு பண்ணிகிட்டு இருந்தேன். டைம் பார்த்திங்கன்னா 10 ஆகிருந்தது. முக்கால்வாசி எல்லா வேலையும் முடிச்சிட்டேன். எங்கே? ஸோ சேமியா வந்து காய்கறிலாம் போட்டு செஞ்சால் இன்னும் நல்லாயிருக்கும். என்னது? அதுவும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். பட் வந்து என் சன்னுக்கு காய்கறி போட்டால் பிடிக்காது. அதனால வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து அவனுக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சு தரணும் அப்படின்ட்டு பண்ணியிருந்தேன். கொஞ்சமாக பண்ணுறதுனால காய்கறி போடலை. சரி சிம்பிளாக பண்ணிடலாம் அப்படின்ட்டு. டைமும் ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, 10 ஆயிடுச்சா. அதனால காய் நறுக்கி போடாமல் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் பாத்திரமும் இருக்குது கழுவுறதுக்கு. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இப்போ நான் காமிச்ச திங்ஸ் எல்லாமே வந்து 5 years பிளான் படி எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். ஸோ ஹோல் வீடியோ வந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி தான் இந்த மாதிரி பண்ண முடியும். ஸோ கொஞ்சம் எல்லாத்தையும் இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மத்தியானத்துக்கு வந்து சமையல் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ மத்தியானத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா காலிஃப்ளவர் குழம்பாட்ட வைக்கலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணியிருக்கேன். காலிஃப்ளவர் வந்து ஆக்சுவலாக வந்து குழம்பு இது பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். காலிஃப்ளவர் வந்து பொரியல் பண்ணலான்னு நினச்சேன். பட் வந்து சரி காலிஃப்ளவர் கொஞ்சம் நிறையா இருக்குது, சாம்பார் பண்ணால் வந்து கூட்டிக்கிறதுக்கு எப்படி இருந்தாலும் ஏதாவது செஞ்சாகணும். ஸோ அதனால் வந்து காலிஃப்ளவர் குழம்பாட்ட பண்ணிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ சாதம் வெந்துட்டுருக்கு. ஆல்மோஸ்ட் வந்து கொஞ்சம் சாதம் வெந்துருச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா காலிஃப்ளவர் எடுத்து நம்ம குழம்பு செய்ய ஆரம்பிச்சிடலாம். இன்றைக்கி வந்து டே வந்து எனக்கு வந்து நல்லா போச்சு. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து முக்கால்வாசி வேலையை வந்து நான் முடிச்சிட்டேன். ஸோ அதனால் கொஞ்சம் வந்து கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்க மாதிரி இருக்குது. ஸோ நான் வந்து என்ன பார்த்துட்ருக்கேன்னா லவ் ஆக்ஷன் ட்ராமா அப்படிங்கிற ஒரு ப்ரோக்ராம் வந்து மைனா விங்ஸ் அந்த சேனல்லேருந்து பண்ணுறாங்க. ஸோ அது புதுசாக பார்த்துட்ருக்கேன். நல்லா இருக்குது. ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்குது. இந்த 5 years பிளான் வந்து உங்கள் வீட்லேயும் நீங்கள் பண்ணலாம். ஆர்கனைஸ்டாக வைக்கிறது வந்து இந்த ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். கண்டிப்பாக ஏதாவது தேடுறப்போ கூட வந்து நம்மளுக்கு வந்து வீட்டில் எதையோ ஒரு பொருளை தொலைச்சிட்டோன்னா அது தேடுறது கூட ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நான் இது ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்கிறேன். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணால் பண்ணுங்கள் தாராளமாக. இது பார்த்திங்கன்னா இந்த இதுதான், இந்த நெருப்பை வந்து சுற்றி இது பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை வச்சுட்டு வந்து நடந்து வரணும். அது எவ்வளோ சூடாக இருக்கும்னு நினச்சி பாருங்கள். ஸோ அதெல்லாம் வந்து சாமி பக்தியில் பண்ணுறப்போ நம்மளுக்கே வந்து ஒரு பெரிய இது கிடைச்ச மாதிரி இருக்கும். ஸோ அது மாதிரி இதில் இந்த மாதிரி தீச்சட்டி எல்லாம் கொண்டு வருவாங்க. இதெல்லாம் வந்து அவ்வளோ சூடாக இருக்கும். பக்கத்தில் நின்று பார்க்குறதுக்கே நம்மளால் முடியாது. அதை தூக்கிட்டு வரவங்களுக்கு எவ்வளோ இது இருந்திருக்கும்னு நினச்சி பாருங்கள். ஸோ கோவிலெலாம் முடிச்சுட்டு சாமி கும்பிட்டுட்டு திரும்பி நாங்கள் ரிட்டர்ன் வந்துட்டோம். அன்றைக்கி ஃபுல்லும் இந்த இது தான் நடந்துகிட்டு இருந்தது. மீதி வந்து சின்ன சின்ன இதெல்லாம் வைப்பாங்க, மாற்றி மாற்றி வைப்பாங்க. அதே நேரத்தில் வந்து மண்டபத்தில் பிடிச்சி சாப்பாடும் போடுவாங்க. நம்ம அதுக்கான வரி இதெல்லாம் கொடுத்துட்டு நம்ம வந்து இருந்து பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு வரலாம். ஸோ அது மாதிரி தான் நடக்கும். எப்பயும் வந்து இந்த மாதிரி திருவிழா அப்போ நாங்கள் வந்து அங்கே போயிட்டு வந்துடுவோம். ஸோ நல்லா இருந்துச்சு. நம்ம வந்து என்னதான் வந்து நம்ம இருக்கிற பிளேஸ் வந்து சொந்த ஊர் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் வந்து நம்மளோட அப்பாவுக்கு வந்து சொந்த ஊர் எதுவோ அந்த ஊரில் வந்து நம்ம வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து அந்த கோயில் திருவிழா நடக்கிறப்போ சமயத்தில் மட்டுமாவது
போய் நம்ம ஒரு கொஞ்சம் பேர்த்திட்ட பார்த்துட்டு அதை இந்த விசேஷம் நடக்கிற இடத்துக்கு போயிட்டு வந்தோன்னா வந்து ஒரு சின்ன ஹாப்பினஸ் கிடைக்கும். நான் வந்து அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் காட்டினதில்லை. ஆனால் என் ஹஸ்பண்ட் வந்து நல்லா இன்ட்ரெஸ்ட் காட்டுவாங்க. இந்த மாதிரி கோயில் திருவிழாவுக்கு போகிறது, ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணுறது, இதெல்லாம் வந்து பயங்கரமாக நடக்குமா. ஸோ அப்போது அந்த டைமில் வந்து ஹஸ்பண்ட் வந்து போகணுன்னு நினைப்பாங்க, கூட்டிகிட்டு போவாங்க. அப்போது வந்து அதில் வந்து எனக்கு வந்து இன்ட்ரெஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு இருக்கும். ஸோ அந்த மாதிரி சமயத்தில் போய் இந்த மாதிரி கலந்துக்கிட்டு பார்த்துட்டு வரப்போ வந்து ஒரு சின்ன ஹாப்பினஸ் கிடைக்கிது நிஜமாலுமே. ஏன்னா வந்து ஹஸ்பண்ட் தான் கொஞ்சம் இது பண்ணுவாங்க. எனக்கு வந்து அந்தளவுக்கு வந்து மற்றவங்க இடத்துலையோ ஏதாவது ஊருக்கு போயிட்டு ஸ்டே பண்ணுறதுல வந்து கன்வீனியண்ட்டாக இருந்தால் மட்டும்தான் ஸ்டே பண்ணுவேன். இல்லைன்னா வச்சுக்கோங்களேன், எனக்கு வந்து ஒரு மாதிரியாக இருக்கும், ரொம்ப அன்ஈஸியாக இருக்க மாதிரி இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மை வீடியோஸ். பாய். இன்னொரு வீடியோ பார்க்குறேன்.